கதை கேட்க தயாராயிட்டீங்களா? Are you all ready to listen to a story? இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா? Shall we see today's Bible verse and a story? மற்றவங்களை எளிதா நம்ம குற்றம் கண்டுபிடிக்கிறோம். We blame others very easily. ஆனா அவங்க செய்யற வேலையை நம்மளால செய்ய முடியாது. But we cannot do the work that we are doing. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் அவங்கள விட நல்லா செய்ய முடியும் அப்படின்னா கூட மற்றவங்கள குறை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. ஈவன் இஃப் we can do better than them, it is better not to criticize others. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். Let us see what the Bible says. மத்தேயு 7:1-2. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். Matthew 7:1-2. Judge not that ye be not judged. For with what judgment you judge, you will be judged. And with the same measure you use, it will be measured back to you. பார்த்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம எப்படி மற்றவங்கள நியாயம் தீர்க்கிறோமோ கேலி பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளும் கேலி செய்யப்படுவோம். See what the Bible says. How we criticize others, the same criticism will come back to others. ஒரு ஓவியன் ஒரு அழகான படத்தை வரைஞ்சி ஒரு சாலையில் ஓரமாக வச்சுட்டு இதில் உள்ள குற்றங்களை கண்டுபிடிங்க அப்படின்னு பதாகை ஒன்றை வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். One artist, he drew a beautiful portrait and he kept it on a roadside and placed a placard saying, find out the mistakes in my art. சாயங்காலம் போய் பார்க்கும்போது அதில் நிறையா குறிப்புகள் இருந்தது. அதாவது அந்த ஓவியத்து மேலே எல்லாருமே இங்கே தப்பு அங்கே தப்புன்னு கிறுக்கி வச்சுருந்தாங்க. In the evening there were many marks on his art. Many have put into in many places. இவனுக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. வீட்டுக்கு போய் அவன் கிட்டத்தட்ட 1 மாசமா எந்த படமுமே வரையல. He felt heartbroken. He went home and he did not draw anything for more than a month. அவங்க அம்மா ஒரு ஆலோசனையை அவனுக்கு கொடுத்தாங்க. அதுபடி அவன் மறுபடியும் ஒரு படத்தை வரைஞ்சி அதே இடத்துல போய் ஒரு பதாகையை வச்சான். His mother came and gave him an advice. According to that, he drew another portrait and kept a placard there. அவன் அதில் என்ன எழுதியிருந்தானா, இதில் குற்றம் கண்டுபிடிங்க, என்ன குற்றமோ அதை சரியாக கீழே இருக்கிற காகிதத்தில் வரைஞ்சி வைங்க அப்படின்னு. The placard said, find out the mistake in the art and also draw the correct one in the papers that are kept at the bottom of the board. அன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்தா அந்த படத்தில் யாருமே எந்த தவறையும் குறிப்பிடலை. That evening he saw that no one has corrected his art. மற்றவங்களுக்கு குற்றம் சொல்ல தான் தெரியும். அதனால நீங்கள் செய்கிற காரியம் பிரயோஜனம் உள்ளதா நல்ல காரியமாக இருந்தால் மற்றவங்க கேலி செய்கிறத பற்றி கவலைப்படாமல் தைரியமாக அதை தொடர்ந்து செய்யுங்க. Others know only to criticize. So when you are doing something constructive and if it is good, continue doing it. அடுத்த கதையில் சந்திப்போம். Let us meet in the next story.